தஞ்சாவூரை சேர்ந்த KS சாகுல் ஹமீத் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே புனித காபா உள்ளது என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். ஆகவே காபா அல்லாஹ் முதலில் உருவாக்கி கொடுத்தானா அல்லது முதல் இறைப்பள்ளி காபாவை ஆதம் நபியே உருவாக்கினார்களா? மேலும் ஆதம் நபி 40 முறை நடந்தே ஹஜ் செய்ததாக பயான் கேட்டேன், இதற்கும் விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அதாவது குர்ஆன்ல நமக்கு இருக்கிறது 3வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் இருக்கிறது, இன்ன அவ்வள பைத்தின் உலியலின்னாசி லல்லதி பிபக்கா. உலகத்திலேயே மனிதர்களுக்காக இறைவனை வணங்குவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிற ஆலயம்தான். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி, மனிதர்கள் ஒன்று கூடுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் காபா என்று, மக்காவில் உள்ள ஆலயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப முதல்ல ஆலயம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அப்ப முதல் மனிதர் தான் அதை உண்டாக்கி இருக்கணும். ஏன்னா முதல் மனிதர் உண்டாக்குனது முதல் ஆலயமா இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுச்சு என்று சொன்னால், அது அது வரைக்கும் உலகத்தில் ஆலயமோ வழிபாடு நடக்கல என்று ஆயிரும். அதனால முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதை உருவாக்குனாங்க என்று இதிலிருந்து நம்ம நேரடியாக இல்லாவிட்டாலும் இதிலிருந்து சிந்தித்து விளங்குறோம். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தானா கட்டிக்கிட்டாங்களா அல்லது அல்லாஹ் கட்டி கொடுத்தானா அப்படிங்கிற 2வது கேள்வி. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம காபா பாக்குறோம்ல, இந்த வடிவம், இந்த மெட்டீரியல், இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கும், அந்த காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல செங்கல் இருந்திருக்குமா, இந்த சிமெண்ட் கலவைகள் இருந்திருக்குமா, இந்த மாதிரி உயரமாக கட்டுவதற்குரிய ஏணிகள் படி எவ்வளவு விஷயங்கள் வேணும், இதுகளெல்லாம் இருந்திருக்குமா என்ற ஒரு அடிப்படையில தான் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே எப்படி கட்டியிருப்பாங்க, அல்லாஹ் அப்படி இறக்கியிருப்பானோ என்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா ஒரு விஷயத்தை ஆலயம் என்று சொன்னா இந்த பெருக்க இதுவே இருந்துச்சு நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுல படைக்கப்படும் பொழுது அவங்கள்ட்ட என்ன வசதிகள் அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அதை கொண்டு ஒரு ஆலயத்தை உண்டாக்கியிருப்பாங்க. அது என்னவா இருக்கலாம், சும்மா 4 குச்சியை நட்டி வச்சு கூட என்ன செய்யலாம், மேல ஒரு துணியை ஏதாவது போட்டிருக்கலாம், ஒரு இலதலைகளை கூட போட்டு மறைச்சிருக்கலாம், அது கூட ஆலயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜிது நபவியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு எவ்வளவோ பல ஆயிரம் வருடங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்களுடைய பள்ளிவாசல எப்படி இருந்தது, கீழே மண்தரையா இருந்தது, மேல பேரிச்ச மரத்து ஓலை பேரிச்ச மட்டையால் அதனுடைய கீற்றுகளால் வேயப்பட்டு இருந்தது. அங்க வெயில் அடிச்சுன்னா கீழே வெயில் படும், மழை பெஞ்சுன்னா தண்ணி ஒழுகும், நெத்திய நிலத்துல வச்சா சேரா போயிரும் என்றெல்லாம் நம்ம ஹதீசுகள்ல பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயே இப்ப இருக்கிற மாதிரி கட்டடம் கிடையாது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இப்படி இருக்கும் அர்த்தம், இப்படி இருந்திருக்காது. அவங்க காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அவங்க காலத்துல அவங்கள படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கிடைக்கிற மாதிரி செஞ்சிருந்தானோ 4 மரத்தை பிடிங்க நினைஞ்சிருப்பாங்க, ஏதாவது போட்டு மேல ஒரு வெயில் படாம ஒரு கூரை மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த செஞ்சிருப்பாங்க. அவங்க வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும் தானே, அதை எந்த மெட்டீரியலை கொண்டு அவங்க செஞ்சிருப்பார்களோ அதை கொண்டு செஞ்சிருப்பாங்கன்னு விளங்கிட்டோம்னு சொன்னா இது அங்கே இருந்து இறங்குனுச்சாங்கிற ஒரு கொஸ்டின் வராது. அவங்கவுங்க வீடுகள், இப்ப நம்ம வீடுகள்லாம் காங்கிரீட்ல கட்ட ஆரம்பிச்ச பிறகுதானே பள்ளிவாசலையும் எப்படி கட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம என்னத்தை மனிதர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை கொண்டுதான் பள்ளிவாசலையும் கட்டுவார்கள். அதனால இது அங்கிருந்து இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் தான் எல்லா ஆலயத்தையும் உலகத்துல கட்டுறானே தவிர நபிகள் நாயகம் காலத்துல மஸ்ஜித் நபவியை உண்டாக்கலாம் நினைக்கும் பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து பள்ளிவாசல் இறக்கலாம் வைக்கல. அந்த காலத்து மனிதர்களுடைய உதவியை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. அதனால இந்த வடிவத்தில் நீங்க பாக்குறீங்களே, இந்த மெட்டீரியல்ல, இந்த வடிவத்தில் இந்த மாதிரி அது இருந்துச்சு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த இடத்துல இருந்தது, அதான் முக்கியமானது. அந்த இடத்துல தான் என்ன இருந்தது, முதல் ஆலயம் இருந்தது. இப்படி விளங்கிட்டு சொன்னா இதுல ஒரு குழப்பம் வராது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இதை செஞ்சிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இதுல நீங்க என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 முறை நடந்தே ஹஜ் செய்தார்கள் அப்படின்னு இருக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. அதாவது இதுக்கு சில செய்திகள் சில நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா, அதாவது பைஹகி
ஷுஅபுல் ஈமான் என்கிற நூல்லையும் இன்னும் சில தபரியுடைய தாரீഖுங்கிற நூல்ல இன்னும் சில நூல்கள்ல எல்லாம் என்ன இடம் பெற்றிருக்குன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்தியாவுல தான் இருந்தாங்க. இந்தியாவுல இருந்து ஹஜ் செய்வதற்காக நினைஞ்சாங்க அவங்க போவாங்க. 40 தடவை நினைஞ்சிருக்கிறாங்க இந்தியாவுல இருந்து ஹஜ் செய்வதற்காக அவங்க போய் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. ஷுஅபுல் ஈமான்ங்கிற பைஹகி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான்ங்கிற நூல்ல இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இத அதாவது வரலாற்று விஷயங்களை சொல்வதாக இருந்தால் வரலாற்று ஆதாரங்களை கொண்டு சொல்லணும். வரலாற்றுக்கு ஆதாரத்துக்கு முந்தைய செய்திகளை நம்ம சொல்வதாக இருந்தால் அதை யாரு சொல்லணும்னு கேட்டா அல்லாஹ் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்களேயானால் அவங்களுக்கு இது வஹீல வந்திருக்கும் அப்படி அதனால சொல்றாங்கன்னு நினைஞ்சிருக்கலாமே ஏத்துக்கொள்ளலாம். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு முந்தி உள்ள சம்பவங்களை வரலாறு எழுதப்படாத காலங்களிலே உள்ள சம்பவங்களை யாராவது சொல்வதாக இருந்தால் அப்ப குர்ஆன்ல இருந்தா தான் நம்ம அதை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா தான் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வேற வேற வரலாறுகளை நீங்க ஏற்றுக்கொள்வதனால மார்க்கத்தை பாதிக்காதுன்னா ஏத்துட்டு போகலாம். ஆனா மார்க்க சம்பந்தமான ஒரு வரலாறாக இருக்குமேயானால் நபிமார்கள் தொடர்பான வரலாறாக இருக்குமேயானால் அந்த வரலாறுகள்ல நம்ம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனில் அது இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா இதை நம்ம பார்க்கணும். இதை சொன்னது யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில இருந்து போய் 40 முறை ஹஜ் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிடையாது. இப்னு அப்பாஸ் அவங்க சொந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ்ங்கிறவங்களுக்கு வஹி வருமா? வராது. அப்ப இது மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாம வேற யாராவது சொல்லியிருப்பார்களே ஆனால் அது ஆத்தன்டிக்காக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அதை நெசம்னு அதை நம்பி என்ன செய்யக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்ட்டு வேணா சொல்லிட்டு போயிடலாமே தவிர அது அது அப்படிதான் நடந்தது, நிஜம், அது உண்மை என்று நம்ம நினைப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வஹியை கொண்டுதான் சொல்ல முடியும். கடந்த காலத்து விஷயங்களை சொல்வதாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்தால் மாத்திரம்தான் அது உண்மையா இருக்குமே தவிர மனிதர்கள் அவங்கவுங்க ஊர் உலகத்தில் பேசிக்கிறத கேட்டுக்கொண்டு கூட இப்னு அப்பாஸ் சொல்லி இருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லி இருப்பார்களே. ஆனால் அதை நம்ம மார்க்கத்தினுடைய ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்கினாங்க என்பதற்கோ இங்கே இருந்து 40 முறை ஹஜ் செஞ்சார்கள் என்பதற்கெல்லாம் எந்த விதமான குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது.